ஹலோ வீவர்ஸ், பாரதி ராஜாவுடைய வளர்ப்பு நாயானது அவருடைய சமாதியில் செய்த செயலானது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையுமே மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறது. அப்படி பாரதி ராஜாவுடைய அந்த சமாதியில இப்போது என்ன தான் நடந்துட்டு இருக்கு? அதோடு பார்த்தீங்கன்னா கவிஞர் ஸ்நேகன் அவருடைய குடும்பத்துடன் அந்த சமாதிக்கு சென்று வந்ததற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பது போன்ற பல முக்கியமான தகவலையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி ராஜா கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக அவருடைய வீட்டிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இருந்தார். அவர் உயிரிழந்த அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியோ மகளோ மருமகளோ கூட இல்லை, யாரும் இல்லாம தான் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிருக்காரு. இதன் காரணமாக தான் கோபத்தோடு பார்த்தீங்கன்னா கங்கை அமரனுமே யாரும் இல்லாமல் இப்படி அவரை தனியாக கடைசி நேரத்தில் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கோபத்தை வெளிப்படுத்தி இருந்திருப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கும் நல்லடக்கமும் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் நடைபெற்றது. அப்போதுமே பார்த்தீங்கன்னா மகள் மற்றும் மருமகளுக்கு இடையே நிறைய வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்ததையும் பார்த்துருப்போம். மேலும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பால் தெளிப்பு அப்படிங்கிற ஒரு சடங்கு இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா பேத்திகளை கூப்பிட்டதற்கு பேத்திகளுமே வரலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதாக அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான தகவலை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்படி குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருந்தாலுமே பாரதி ராஜாவுடைய மறைவானது ரசிகர்கள் மத்தியிலையும் திரை உலகினர் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, பாரதி ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷம் நல்லாவே இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய மகன் கடந்த வருடம் தான் பார்த்தீங்கன்னா மாரடைப்பால உயிரிழந்து இருந்தார். இதன் காரணமாகவே இந்த ஒரு விஷயத்தை அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவருடைய மகனை பற்றிய ஏக்கமே பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியான பல தொந்தரவுகளை தந்து இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதாவது மகன் இறந்ததில் இருந்தே சரியாக தூங்காம சாப்பிடாம உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்காமையே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் வெளிப்பாடாகத்தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சீக்கிரமா பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் சொல்லப்படுதுங்க. சரிங்க, இதெல்லாம் இப்போது இருக்கட்டும். இப்போது பார்த்தீங்கன்னா இவருடைய பண்ணை வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்லடக்கம் செய்து இருந்தாங்க இல்லையா, இவருடைய சமாதி அருகே பார்த்தீங்கன்னா இவருடைய வளர்ப்பு நாயானது தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு வருவதாக சொல்லப்படுதுங்க. அப்படி அந்த வளர்ப்பு நாய் பார்த்தீங்கன்னா இவருடைய சமாதியை சுற்றி வருதாங்க. சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த சமாதி கிட்ட வேறு யாராவது ஒரு காக்கா வந்தாலோ இல்லைனா ஒரு நாயோ கூட வந்தாலுமே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை பார்த்து இந்த நாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குலைக்குதாங்க. யாரையுமே கிட்ட அந்த சமாதி கிட்ட பார்த்தீங்கன்னா வரவிடாமல் பார்த்துக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே போல் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கத்துறதாகவும் அந்த நாயானது அழுகிற சத்தம் கேட்பதாகவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது அன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது 5 அறிவு உள்ள நாயாக இருந்தாலும் சரி 6 அறிவு இருக்கக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் சரிங்க, நாம் ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அன்பானது நிச்சயமாக அவங்க கிட்ட இருந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, இவர் எப்போதெல்லாம் பாரதி ராஜா இவங்களுடைய தேனிக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தில் 2 முறை 3 முறை வந்துடுவாராம். வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் கூட பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ஜாகிங் மாதிரி அந்த நாயை கூட்டிக்கிட்டு தான் போவாராம். அதே போல் அந்த நாய்க்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையுமே பார்த்து கொடுப்பாராம். இவருடைய கார் வந்தாவே பார்த்தீங்கன்னா இவர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்குமாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாயானது இவர் மேலே பாசத்தோடு இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த நாய் பார்த்தீங்கன்னா இப்போது இவர் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு. அதோடு பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த சமாதி கிட்டையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த நாய் நிற்கிதாங்க. சரியாக அந்த நாய் பார்த்தீங்கன்னா 4-5 நாளாகவே பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட்றது கூட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த விஷயமானது கேட்போற அனைவரையுமே நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. அப்படிதான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தோடு இந்த நாயானது இப்படி செய்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலரும் சொல்கிறாங்க. மேலும் தமிழ் சினிமாவுடைய இமயமாக திகழ்ந்து அண்மையில் மறைந்த
மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவுடைய சமாதிக்கு அவரிடம் மகன் போன்ற அன்பை பெற்று விளங்கிய பாடலாசிரியர் ஸ்நேகன் தனது குடும்பத்துடன் சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இயக்குனர் பாரதி ராஜா மீது அளவற்ற மற்றும் மரியாதையும் கொண்டவர்தான் கவிஞர் ஸ்நேகன். பாரதி ராஜாவும் ஸ்நேகனை தனது சொந்த மகன் போலவே பாவித்து வந்தார். இந்த நிலையில தான் பாரதி ராஜாவுடைய மறைவானது ஸ்நேகன் குடும்பத்தினரை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தி இருந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில தான் பாரதி ராஜாவுடைய உடலானது தேனி மாவட்டம் கங்குவார்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் பாடலாசிரியர் ஸ்நேகா, அவருடைய மனைவி கன்னிகா மற்றும் அவர்களது இரட்டை மகள்கள் என 4 பேருமே தேனியில உள்ள பாரதி ராஜாவுடைய சமாதிக்கு நேரடியாகவே நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போதே நமக்கு நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அங்கு பாரதி ராஜாவுடைய சமாதியை வணங்கிய அவர்கள் மிகுந்த மரியாதையுடன் அந்த சமாதியில் இருந்த புனித மண்ணை எடுத்து நெற்றியில திருநீர் பூசுவது போல பார்த்தீங்கன்னா தங்களது நெற்றியில வச்சுக்கிட்டாங்க. தங்களது பிஞ்சு குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை தொட்டு நெற்றியில பார்த்தீங்கன்னா திலகமிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோவை பகிர்ந்த ஸ்நேகனுடைய மனைவி கன்னிகா தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் நெகிழ்ச்சியுடன் எழுதியிருப்பது என்னவென்றால், ஒரு மானுட கலைஞன் இளைப்பாறக்கூடிய இடம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய அன்பின் ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைத்தது போல எங்களுடைய மகள்களுக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்தோம். மேலும் பாரதி ராஜா மறைந்த சமயத்தில் கவிஞர் ஸ்நேகன் மற்றும் கன்னிகா இருவருமே இணைந்து தங்களது சமூக வலைத்தள பக்கத்தில் பாரதி ராஜாவுடன் இருந்த நினைவுகளை வீடியோவாக பகிர்ந்து தங்களது ஆழமான துயரத்தையும் பதிவு செய்து இருந்தாங்க. அதில் ஸ்நேகன் குறிப்பிட்டு இருந்த வரிகளானது காண்போரையே கண்கலங்க செய்திருந்தது என்று சொல்லலாம். என்னுடைய தகப்பனாரின் மரண துயரத்திற்கு இணையான துயரத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது என்னுடைய மனசு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இவரின் கரம் பிடித்து நடந்து இருக்கிறேன், கால் பற்றியும் அழுது இருக்கின்றேன். என்னுடைய வாழ்வின் வழிநெடுக இவர் நட்டு வைத்த நினைவு மரங்கள் எல்லாம் வரிசையாக பூத்து நிற்கிறது. எதை சொல்ல எதை தள்ள. பெற்ற தகப்பனை இழந்தது போன்ற துயரத்தில் இருந்த ஸ்நேகன் தற்போது தனது ஒட்டுமொத்த குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் சென்று தங்களது குடும்ப பெரியவருடைய ஆசையை பெற்று வந்திருப்பது ஒட்டுமொத்த இணையவாசிகளையும் திரையுலகினரையும் பார்த்தீங்கன்னா பெரும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என்றே சொல்லலாம். இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது என்றே சொல்லலாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் மற்றும் கன்னிகா சொந்த அப்பா போல தான் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடன் பேசுவாங்களாம், பழகுவாங்களாம். ஸோ இப்படிப்பட்டவருடைய இறப்பானது அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன குழந்தைகள் தானே, அதனால் இப்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து சமாதிக்கு முன்பாக நிறுத்தி அவங்க கிட்ட ஆசிர்வாதமும் வாங்கியிருக்காங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.